இது சமீபத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கார்த்தால பார்த்தீங்கன்னா இதோட ஹைலைட் நியூஸே அதுதான் இருக்குது. ஹெட்டிங் ஹைலைட்ஸை பார்த்தீங்கன்னா அது மாதிரி பாஜக கூட இவங்க தவிக்காவை கூட்டணி வைக்கலான்றாங்க, அதுக்கு சம்மதம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த விதத்தில் அது சாத்தியமாகும்னு தெரியல. ஏன்னா அவர் பிஜேபி இருந்தால் இங்கே வராதிங்கன்றாரு. இவங்க பிஜேபி இல்லாமல் அங்கே போக முடியாது, ஏன்னா இவங்க ஆல்ரெடி கமிட்டடு. பட் இவர் எப்படி கட் பண்ணுறாரு, இது எதுக்காகன்றது யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஜனங்க. ரெண்டாவது இவர் தாவேக்கா இன்னும் இப்போ வந்தார், இண்டிவிஜுவலாக அவர் மெஜாரிட்டி காட்டு போகலாமே, எதுக்காக மறுபடியும் உடனே நான் கூட்டணியில் சேர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே அப்புறம் எதுக்கு இவருக்கு ஏன் இந்த பயம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் இண்டிவிஜுவலாக இல்லைங்க, இன்னும் வரட்டும். உடனே உடனே ஆட்சி பிடிக்கணும்னு ஒன்றும் இல்லைல்ல. நீங்கள் உங்களது யாருன்னு ஸ்டாமினா காட்டினீங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறீங்க, நிறைய நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, நல்லா தான் இருக்குது. அதை வச்சு நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கலாமே. மறுபடியும் நீங்கள் ஒரு இங்கே கூட்டணி வச்சுக்கலாமா, அவங்க வரலன்னா நான் கூட்டணி வரேன் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதாவது மிச்ச கட்சியோட கட்டமைப்பை உடைக்கிற மாதிரி இருக்கு உங்களோட கூட்டணி. அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அது நிச்சயமாக அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு கட்டமைப்பை உடைக்கிறதுக்காக கூட இருக்கலாமான்னு கூட ஒரு பயம். ஏன்னா இன்னைக்கு அரசியல் போக்கு அப்படி இருக்குது. அதுக்கு இவர் என்ன பண்ண போகிறாருன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது.